ஆச்சு. நண்பர்களே, மீண்டும் ஜூம் மீட்டிங் மூலியமா இன்னைக்கு மக்கள் வந்து ரொம்ப எண்ணிக்கை ரொம்ப கம்மியாவே இருக்கு. இருந்தாலும் நீங்க நீங்க வந்தவங்களும் ரொம்ப ஆர்வமா வந்துருக்கீங்க. உங்க ஆர்வத்தை குறைக்க நான் விரும்பல. ஸோ எவ்வளவு பேர் வந்திருக்கீங்களோ அவ்வளவு பேர் தயவு செஞ்சு ஒரு அரை மணி நேரம் செக்ஷனோ 3/4 மணி நேரம் செக்ஷனோ நீங்க உன்னிப்பா கவனிச்சு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த அரை மணி நேரம் கிளாஸ் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துன்றது 100% உண்மை. எந்த நேரத்துல எந்த மாதிரி வாழ்க்கை மாறும்ன்றது யாருக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஆனா நீங்க எந்நேரம் விழிப்புடன் இருந்தா, நீங்க கவனமா இருந்தா, நீங்க ஆர்வமா இருந்தா, நீங்க நம்பிக்கையோட இருந்தா நிச்சயமா வாழ்க்கையில ஜெயிக்கலாம். ஸோ நண்பர்களே, நம்ம அரிசி சஞ்சீவனி ப்ராடக்ட் மூலியமா நம்ம வந்து ப்ராடக்ட் விற்கல, நம்ம ப்ராடக்ட் மூலியமாக மண்ணை காப்பாத்துறோம், விவசாயிகளை காப்பாற்றுறோம். நம்மளுடைய தாரக மந்திரம் சேஃப் சாயில். சேஃப் சாயில் மண்ணை காப்பாத்துறது. மண்ணை எப்படி சார் காப்பாத்துறது? மண்ணை காப்பாத்துறதுக்கு இயற்கையான முறையில தான் முடியும். பல வகை இருக்கு மண்ணை காப்பாத்துறதுக்கு. மண்ணில் உப்பு தண்ணி விடாம, ஆற்று பாசனம் கொண்டு பண்ணிட்டு, மண்ணில் எந்த பூச்சி மருந்து அடிக்காம, மண்ணில் எந்த ஃபெர்டிலைசர் எதுவும் போடாம, எந்த விதமான ரசாயன உரங்களை கலக்காம, இயற்கையான இலை, செடி, கொலை, கொடிகள் இதை நம்ம மண்ணில் விளைய வச்சு இல்லை வெளியிலேருந்து எடுத்து அறுத்து மண்ணில் போட்டு அதை உழுது அதன் மூலியமாக மக்க வச்சு இயற்கை உரம் தான் நம்ம அந்த காலத்தில் மாடுகள் மூலியமா எருதுகள் மூலியமா பண்ணிட்டு இருந்தோம். அது நமக்கு அந்த சிஸ்டம் இப்ப இல்லை. இனிமேல் அது வராது. இனிமேல் வந்து நவீன காலத்தை நம்ம மாறிட்டோம். இப்பயே வந்து எல்லாத்துக்கும் விதைக்கிறதுல இருந்து செடி நடுறதுல இருந்து தண்ணி பாய்ச்சதுல இருந்து ட்ரிப் இரிகேஷன்ல இருந்து வெயில கண்ட்ரோல் பண்றது வந்து பாலியோஸ்ல இருந்து ஸ்ப்ரிங்லர்ல இருந்து ஸ்ப்ரே மெஷின்ல இருந்து ட்ரோன்ல இருந்து கட்டிங் மெஷின்ல இருந்து வைக்கோல் போர்வையை பண்டலமா கட்டுறதுல இருந்து லோடு பண்றதுல இருந்து எல்லாமே மிஷின் ஆயிடுச்சு. இன்னும் வரக்கூடிய ஜெனரேஷன்ல விவசாயிகள் யாரும் தோட்டத்துக்கே போக மாட்டாங்க. வீட்லயோ அவங்களுடைய ஆபீஸ்லயோ இல்ல அவங்களுடைய கடையிலையோ உட்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டர் மூலியமா மொபைல் மூலியமாவே மருந்தடிப்பாங்க, தண்ணி பாய்ச்சுவாங்க, மருந்து அப்புறம் உரம் போடுவாங்க. என்ன செடிக்கு என்ன நோயின்னு மருந்து மூலியமாவே மொபைல் மூலியமா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை மொபைல் மூலியமாவே கம்பெனிக்கு அனுப்பிச்சு அங்கேருந்து என்ன மருந்து அடிக்கணும்னு சொல்லி ஐடியா கேட்டு எல்லாமே வந்து தோட்டத்துக்கு யாரும் போக போறது இல்லை. விதைக்கு அன்னைக்கு கூட போக மாட்டாங்க. அறுவடை அன்னைக்கு கூட போறாங்களா தெரியல. அந்த மாதிரி காலம் வரப்போகுது. ரோபோ போய் அறுத்து கொண்டு வந்து வண்டியில் வீட்டில் வந்து இறக்கிட்டாது. அந்த மாதிரி காலம் வந்தாலும் வரும். ஏன்னா இனிமேல் வந்து டெக்னாலஜி, மிஷினரி, ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுதான் நம்ம உலகம் மாறப்போகுது. அதுக்கு இந்தியா உலகத்திலே நம்ம நம்பர் 1 நாடாக சொல்லிட்டு எல்லாருமே விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு வளர்ச்சி பாதையில் நம்ம இருக்கோம். ஸோ நண்பர்களே, இப்ப இந்த மூலியமாக செலவுகளை குறைக்க வாய்ப்பே இல்லை. செலவுகள் கூடும். செலவுகள் கூடுறப்ப விவசாயிகளுக்கு வருமானம் அதிகமாகணும். செலவு செலவை கூட்டுறது, செலவை சமாளிக்கிறதுக்கான வருமானம் வருவாய் தேவை இல்லையா? வருவாய் தேவை. இப்போ ஒரு கம்பெனில வேலை பார்க்குறோம், ஒரு கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறோம், இந்த ஒரு பிசினஸ் பண்றோம். ஏதாவது நாட்களாக கஸ்டமர் போடுவாங்க, பிசினஸ் பண்ணா கஸ்டமர் போடுவாங்க, பிசினஸ் டெவலப்மெண்ட் ஆகும். ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணோம்னா ப்ரொமோஷன் கிடைக்கும். கவர்மெண்ட் ஒர்க் பண்ணோம்னா கான்ஸ்டபிள்ல போய் டிஎஸ்பி ரேங்க்ல வெளியே வந்துடலாம். நான் கூட சிப்பாய் ரேங்க்ல போய் மேஜர்ல வெளியே வந்தேன். ப்ரொமோஷன் போட்டு சம்பளம் போடும். ஆனா விவசாயிகளுக்கு நிலத்துக்கான எந்த ப்ரொமோஷன் கிடையாது. அரிசி விலை, நெல் விலை கூடுனா மட்டும்தான் அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். விலை எப்ப கூடும், எப்ப விளைச்சல் குறையுதோ அப்ப கூடும். விளைச்சல் எப்ப குறையும், எப்ப நிலங்கள் சரியில்லையோ, நீர்வளம் சரியில்லையோ,
மழையிலையோ இல்ல இடர்பாடுகள், சைக்ளோன், இந்த மாதிரி சுனாமி, இந்த மாதிரி காலகட்டத்தில் விலைகள் ஏறும். அதர்வைஸ் மண்ணு கெட்டாலுடைய விளைச்சல் குறைஞ்சாலுடைய விலைகள் ஏறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையா இருந்தாலும் மழை கடுமையான மழை பெஞ்சாலும், கடுமையான வெயில் அடிச்சாலும், கடுமையான காத்தடிச்சாலும் ஈல்டு குறையக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து டெக்னாலஜி மாறியாகணும். இந்த டெக்னாலஜிக்கு மாறினா மட்டும்தான் நம்ம வந்து இருக்கிற இடத்துலயே அதிக விளைச்சல் எடுக்க முடியும். பூமி இல்லாம, மண் இல்லாம, நிலம் இல்லாம, தண்ணி இல்லாம, ஆறு இல்லாம, வெறும் ஐஸ்லயும் வெறும் பாலைவனத்திலையும் மணலையும் தென்னை நாரையும் கோகோபிட்டையும் விலைக்கு வாங்கி அதுல இடம் இல்லாம கடல்ல மூங்கில் விரிச்சு அந்த மூங்கில கொக்கப்பிட்ட போட்டு அதுல விளைய வச்சு அதுல அறுவடை பண்ணி அந்த பயிரை நமக்கு அனுப்பிச்சு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதுதான் பெரிய உலகத்துல பெரிய கொடுமை. மண்ணே இல்லாம கடல்ல மூங்கில் விரிச்சு விளைய வச்சு அறுவடை பண்ணி நமக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வாங்கி சாப்பிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து உலகத்திலேயே இன்னைக்கு அதிக மக்கள் தொகை உள்ள நாடு இந்தியா. சைனாவை கிராஸ் பண்ணி 2 வருஷம் ஆச்சு. அதிக வளர்ச்சியான நாடு மட்டும் இல்லாம அதிக மக்கள் வந்து வாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. பிச்சைக்காரில் கிடையாது, வாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி நிறைய இருக்கு. நீங்க கவர்மெண்ட் எல்லாமே ஃப்ரீயா தர்றாங்க. படிப்புல இருந்து, பஸ்ல இருந்து, கம்ப்யூட்டர்ல இருந்து, லேப்டாப்ல இருந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு கவர்மெண்ட் கிட்ட தம் இருக்கு, ஃப்ரீயா தர அளவுக்கு. மக்கள்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு. என்ன ஆகுதுன்னா நம்ம அதிகமான வாங்கக்கூடிய நாடுகளா இருக்கனால மற்ற நாடுகள் இது தொழில் பண்றாங்க. அதனால அன்புகளே, நம்ம விவசாயிகளை காப்பாத்தி நம்ம மண்ணை காப்பாத்தினா இவங்களுக்கு அதிக ஈடு வரக்கூடிய மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு கொடுத்தோம்னா இவங்க நம்ம ஏன் வெளிநாட்டிலேயே வாங்கணும், நம்மளே வந்து விளைய வச்சு சாப்பிடலாம் இல்லையா? நம்ம பொருளாதாரம் பெருமையில வழிபட இல்லையா? இன்னும் நம்ம லக்ஸி சோப்பையும் ரெக்ஸோனா சோப்பையும் ஹமாம் சோப்பையும் வாங்கி போட்டு இருந்தா ஆனால் வெளிநாட்டுக்கு தான் போகும். நம்ம உள்நாட்டு கம்பெனி எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி அந்த பொருளை அவங்க உபயோகப்படுத்தினா மட்டும்தான் அதன் மூலியமா அந்த கம்பெனிக்கான என்ன லாபம் வருதோ அந்த லாபத்தை இந்தியாவிலே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த வெளிநாட்டு கம்பெனி நீங்க பொருள் வாங்கினீங்கன்னா அதனுடைய லாபத்தை வந்து இந்தியாவில இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. மக்களுக்கு வேலை தருவாங்க, சம்பளம் தருவாங்க, பிசினஸ் நடக்கும், அதெல்லாம் ஓகே. ஆனால் கம்பெனிக்கு வரக்கூடிய வருமானத்தை இன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்தியாவில் பண்ண மாட்டாங்க. கொரியா கார் இருக்கு, கியா கார் இருக்கு, கொரியன் சவுத் கொரியா வர வருமானத்தை கொரியால இன்வெஸ்ட் பண்ணுவான். அவன் ஏன் தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ண, ஆந்திராவில் இன்வெஸ்ட் பண்றான்? இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். கார் கம்பெனியில் டாடா, மாருதி 2 காரை தவிர எல்லா காரும் வெளிநாட்டு கம்பெனி. மாருதி கூட வெளிநாட்டு கோஆபரேஷன் வருது இருக்கு. டாடா மட்டும்தான், டாடா மஹிந்திரா 2 வண்டி மட்டும் இந்தியாவில் தயார் பண்ண வண்டி. மற்ற இருக்க 20-28 கம்பெனி வண்டி வெளிநாட்டு கம்பெனி. அப்போ அந்த முதலாளி சம்பாதிக்க வருமானம் பண்ண வெளிநாட்டு தான் போகுது. இந்த மாதிரி நீங்க சோப்புல இருந்து கார் வரைக்கும் வெளிநாட்டுல பொருள் வாங்கணும்னா நம்ம நாடு எப்படி முன்னேறும்? அது மக்கள் தொகை அதிக உள்ள நாடு, சின்ன நாடாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி நண்பர்களே, நம்ம அரிசி பருப்பு கூட வெளிநாட்டுல வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நிலம் வரக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம கம்பெனி ஆக்சிஜன் கம்பெனி டிசி சாப்பிட்றவர்கள் அரிசி ப்ராடக்டை, விவசாயத்தின ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த பொருளுடைய மகத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா விவசாயிகளுடைய செலவை குறைக்கிச்சு, விவசாயிகளுடைய வருமானத்தை அதிகமாக இருந்துச்சு. இன்னைக்கு மக்கள் பயிர் செய்யறோம்னு சொல்லிட்டு, விவசாயம் செய்யறோம்னு சொல்லிட்டு மண்ணுல விஷத்தை கொட்டுறாங்க. அந்த விஷமே பயிர்களா மாறி, விதையா மாறி, உணவா மாறி நம்ம சாப்பிட்றோம். நம்ம உடம்புலையும் இதே மாதிரி அந்த விஷ பூச்சி உள்ள போய் இன்னைக்கு பல விதமான நோய்கள்ல மக்கள் அவதிப்படுறாங்க. பல கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு டாக்டரா மாறணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா டாக்டருக்கு அவ்வளவு வருமானம் கொட்டுது. டாக்டருக்கு வருமானம் இல்லைன்னா ஏன் டாக்டர் ஆகிறாங்க? ஏன் 2 கோடி ரூபாய் கொடுத்து டாக்டர் சேர்றதுக்கு எதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறாங்க? ஏன் 2 கோடி ரூபாய் கொடுத்து தமிழ் வச்சு திறப்ப மாட்டேங்கிறாங்க? ஏன் 2 கோடி ரூபாய் கொடுத்து டாக்டர் ஆகிறதுக்கு மட்டும் மக்கள் ரெடி ஆகிறாங்க? ஏன்னா அதுல வருமானம் இருக்கு.
பல நோயாளிகள் பெருகிறாங்க. இல்லாம உருவாக்குற நாடை நம்ம பார்க்கணும்னா நம்ம எல்லாம் சேர்ந்து நோயாளி இல்லா நாட்டை உருவாக்குறதுக்கு அறுவை சஞ்சீவனிய நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை மக்களுக்கு, விவசாயிகளுக்கு அப்ளை பண்றது சொல்லித்தரணும். அறுவை செஞ்சு என்ன சார் செய்யுது? இது உரமா சார்? இல்ல. விவசாயி என்ன உரம் நிலத்துல போடுறாங்களோ, இல்ல என்ன உரம் இயற்கையா மண்ணுல இருக்கோ அந்த உரத்தை செடிகளுக்கு எடுத்து தர்றதுக்கு மண்ணினுடைய சிஸ்டம் டேமேஜ் ஆயிருக்கு. அந்த மண்ணினுடைய சிஸ்டத்தை சரி பண்ணா மண்ணு மூலியமாக வேர்கள் வழியாக செடிகளுக்கு உணவு சப்ளை ஆகும். இது கடவுள் கொடுத்த ஒரு சிஸ்டம். இதை மாற்ற யாராலும் முடியாது. சின்ன சின்ன விதையை மாத்தலாம், ஹைபிரிட் கொண்டு வரலாம். ஆனா இந்த இயற்கையான சிஸ்டத்தை வெயிலையோ மழையோ காற்றையோ நெருப்பையோ யாராலும் கொண்டு வர முடியாது. நண்பர்களே, இந்த டெக்னாலஜி மூலியமாக நம்ம மண்ணை சரி பண்றோம். அந்த மண் சரியாகிறதுனால செடிகளுக்கு உணவு கிடைக்குது. செடிகளுக்கு உணவு கிடைக்கிறது மூலியமாக நல்ல ஈல்டு நிறைய வாய்ப்பு. அது மட்டும் இல்லாம இயற்கையாக செடிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுனால செடிகளுக்கு பூச்சி தொல்லைகளோ வண்டுகளோ நோய்களோ குறையா இருக்கு. அந்த அப்படியே நோய்கள் வந்தாலும் பூச்சிகள் வந்தாலும் அதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம செடிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கை அதிகமாகிறதுனால சாதாரண மருந்துகள் அடிச்சாலே போதும். இல்லைன்னா நம்ம அரசியலே அறுவை சஞ்சீவனிலே இருக்கக்கூடிய மருந்துகள் அடிச்சாலே போதும். ஈஸியாக நோய்களிலிருந்து பயிர்களை காப்பாற்றிக்கலாம். அதாவது இப்ப நம்ம பழசை விடணும், மாற்றணும், புதுசா அறிமுகப்படுத்தணும் அப்படின்றப்ப பழசையும் வச்சு கையில எடுத்துக்கணும், புதுசையும் கையில் எடுத்துக்கணும். மெல்ல 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 பழசை குறைச்சு புதுசாக ஆட் பண்ணி நம்ம சிஸ்டத்தை மூலியமாக அரிசியை மட்டும் உபயோகப்படுத்தி இயற்கை உரங்களை உபயோகப்படுத்தி அதன் மூலியமாக விளைச்சல், அதன் மூலியமாக விளைச்சலை 2 மடங்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு சிஸ்டம் பிரகாரம் வேலை செய்யும். இந்த சிஸ்டம் பிரகாரம் வேலை செய்யறப்ப தான் நம்மளுக்கு பலன்கள் கிடைக்கும். இந்த சிஸ்டம் நம்ம ஒரு நாள் 2 நாள்லயோ இல்ல 6 மாசம் 1 வருஷத்துலயோ முடியாது. அதுக்கு நம்ம உழைக்கணும். நம்ம மினி விவசாயிகள் கண்டினியூவா 5 வருஷம், ஒரு வருஷத்துல 5 வருஷம் தொடர்ச்சியா அரிசி ப்ராடக்டை அப்ளை பண்ணியாச்சுன்னா அந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தா முத்தாத்தா பரதாத்தா காலத்துல எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி மண் ஆயிடும். அந்த மாதிரி மண் ஆகுறதுக்கு 5 வருஷம், குறைஞ்சது 5 வருஷம் ஆகும். சார் அப்படின்னா அரிசி போட்டு 5 வருஷம் வரைக்கும் காத்திருக்கணுமா? அப்படின்னா கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை தப்பா விட்டீங்கன்னா அதே மைண்ட்ல இருக்கிட்டு விவசாயிகள் அதை கட் பண்ணிடுவாங்க. அதாவது அரிசி செஞ்சவங்க முதல் முறையாக நிலத்துல அப்ளை பண்றப்ப விவசாயிகளுக்கு 10% 20% ரிசல்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதாவது 100 மூடைக்கு 10 மூடை எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்படின்னா 50 மூடைக்கு 5 மூடை எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்படின்னா 40 மூடைக்கு 8 மூடை 9 மூடை எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 50 அதாவது 100 மூடைக்கு 10 மூடைனா 50 மூடைக்கு 5 மூடை. இன்னைக்கு 1 ஏக்கர் நிலத்துல
20,000 30,000 செலவழிச்சு 40 மூடை எடுக்கிறாங்க. 40 சில நல்ல இடத்துல 50 மூடை எடுக்கிறாங்க. மண் சரியில்லை இடத்துல 30 மூடை எடுக்கிறாங்க. நெல் இருக்கு நெல். நம்ம அரிசி அப்ளை பண்றப்ப அவங்களுக்கு அந்த 30 மூடைக்கு 10% 3 மூடை, 40 மூடை 10% 4 மூடை, 3 மூடை 10% 5 மூடை. 10% கேரண்டியாக எக்ஸ்ட்ரா ஒரு வருஷமும் 10% குடிக்க போகும். அப்ப கரெக்டாக 10 வருஷம் நம்ம ப்ராடக்ட் அப்ளை பண்ணிட்டே இருந்தா 10வது வருஷம் அது டபுளா மாறும். 10வது வருஷம்னா 10 முறை அப்ளை பண்றப்ப வருஷத்துக்கு ஒரு முறை அப்ளை பண்றாங்க கிடையாது. வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 2 விவசாயம் பண்றாங்க. அப்ப 10 வருஷம்ன்றது 5 வருஷம் ஆயிடுச்சு. சிலர் வந்து இத வந்து 10 வருஷத்துல இருந்து 5 வருஷம் ஆயிருக்கு. இப்ப வருஷத்துக்கு 3 முறை விவசாயம் பண்ணா அது 2.5 வருஷம் ஆயிருது. ஸோ 2.5 வருஷத்துலயே பயிர் வந்து மண் வந்து பொண்ணா மாறிடுது. அதாவது வருஷத்துக்கு 3 முறை அப்ளை பண்ணா, வருஷத்துக்கு 2 முறை அப்ளை பண்ணா 5 வருஷம், வருஷத்துக்கு 1 முறை அப்ளை பண்ணா 10 வருஷம். இது கணக்கு. இந்த மாதிரி அரிசி அப்ளை பண்றப்ப மண் வந்து பொண்ணா மாறுது. மண் அதாவது அந்த மண்ணுல தேவையில்லாத பணம் செலவழிச்சு யூரியாவையும் மருந்தையும் அடிக்கணும் அவசியம் கிடையாது. பணம் செலவழிச்சு பெரிய பெரிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையும் கார்பரேஷன் பெரிய பெரிய இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்லையும் படிக்கிற அவசியம் கிடையாது. சாதாரணமாக கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாலே நீங்க டாக்டர் ஆகலாம் அப்படின்னு நிலைமை வந்தாச்சுன்னா ஏன் குழந்தைங்க பல லட்சங்கள் செலவழிச்சு பெரிய பெரிய ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அதே மாதிரி அரிசின்னு அப்ளை பண்ணியே ரிசல்ட் நல்லா வருது, 100 முறை வருதுன்னா ஏன் யூரியா டிஏபி 1000 ரூபாய் 2000 3000 5000 10,000 செலவழிச்சு பூச்சி மருந்து அடிக்கிறாங்க? அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதுக்கு இந்த ப்ரோசஸ்க்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் டைம் எடுக்கிற மீனிங் போட்ட வருஷத்திலேயே ரிசல்ட் வரும், அதில் 100% உண்மை. ஆனால் 10% 15%. நண்பர்களே, இந்த மாதிரி நமக்கு ரிசல்ட் கிடைக்குது. அது கூட இந்த விளைச்சலையும் பெருக்கிட்டு போறோம். செடிகளுடைய பூச்சிகள் தாக்கங்கள்ல இருந்து கட்டுப்படுத்தணும். மக்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவை தர, மக்களுக்கு மட்டும் கிடையாது, காக்கா, குருவி, அணில், எலி, மண்புழு, ஆடு, மாடு, பசு, ஆடு, எருமை, நமக்கு பால் தரக்கூடிய பசு, எருமை, ஆடு, அந்த ஆட்டை வெட்டி பிரியாணியை சாப்பிட்ற நமக்கு அதனுடைய உடம்புல புல்லு மூலியமா போகக்கூடிய விஷ மருந்த இருந்து அது விஷ மருந்த அந்த புல்லு மூலியமா அந்த ஆடு அந்த புல்லை சாப்பிட்டு அந்த இலையில திங்கக்கூடிய ஆட்டுக்கறியை நம்ம சாப்பிட்டு நம்மளுடைய இதயம், லங்ஸ், ஹார்ட், கிட்னி, லிவர், pancreas, intestine, லார்ஜ் ஸ்மால், நம்மளுடைய பிரைன், ஐ, நோஸ், இந்த மாதிரி உடம்புல கூடிய எல்லா பார்ட்டும், ஸ்கின்னு, உடம்புல வந்து இது இது முக்கியமானது இது முக்கியம் இல்லாத அப்படி எதுவுமே கிடையாது, எல்லாமே முக்கியம்.
அப்ப அந்த உடம்புல வரக்கூடிய நோய்களிலிருந்து இந்த உணவு மூலியமாக வரக்கூடிய எடுத்துக்கூடிய நோய்கள் மூலியமாக நம்மளை காப்பாற்றணும்னா மக்களுக்கு, விவசாயிகளுக்கு நிச்சயமாக ஒரு விழிப்புணர்வு கொடுத்தாங்க. அந்த விழிப்புணர்வு தான் ஹரித சஞ்சீவனி. ஸோ நண்பர்களே, ஹரித சஞ்சீவனி அப்ளை பண்ற மூலியமாக நம்ம விளைச்சலை பெருக்கிறத மட்டும் இல்லாம மண்ணை காப்பாற்றுறோம், செடி பயிர்கள் நோய்களிலிருந்து காப்பாற்றுறோம், அந்த பயிர்கள் அழிக்கக்கூடிய பூச்சிகள் மூலியமா வரக்கூடிய நோய்களை சாப்பிட்டு விலங்குகளை காப்பாற்றுறோம், மனித குலத்தை காப்பாற்றுறோம். பல வகையான நன்மைகளும் நன்மைகள் நாட்டுக்கும், பூமிக்கும், மக்களுக்கும், கடவுள் படுத்த இயற்கையை காப்பாற்றுற கடவுளுக்கு நம்ம உதவியா இருக்கும். அப்போ நமக்கு கடவுள் படைத்த இந்த உலகத்தை, இயற்கையை காப்பாற்ற முடியும். நம்ம கடவுளுக்கு ஹெல்ப் பண்றோம். கடவுளுக்கு யார் ஹெல்ப் பண்றாங்களோ அவங்களுக்கு கடவுள் நிச்சயமாக கட்டி அணைப்பார், ஆதரவளிப்பார், அவங்களே காப்பாற்றுவார். ஸோ நமக்கு ஹரித சஞ்சீவனி சேல்ஸ் பண்ற மூலியமாக கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது, கடவுளுடைய நம்பிக்கை கிடைக்குது, கடவுளுடைய முழு கண் நம்ம மேல விழுகுது. அப்படின்றப்ப நம்மளுக்கு இவ்வளவு பெரிய பயனாளர்கள் இருக்கின்றப்ப நம்ம ஆர்சிஎம் ஹரித சஞ்சீவனி ஏன் செய்ய அந்த அளவுக்கு இதுல பெரிய மாற்றம். நண்பர்களே, இப்ப நம்ம ஒரு சின்ன ஷெட்யூல் மூலியமாக ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்றது பார்க்கலாம். நெல் பயிருக்கு எப்படி அப்ளை பண்றது. साथियों, जय हरशम, जय हरि संजीवनी। मैं नितिन तड़ेकर, हरि संजीवनी ट्रेनर, नासिक। हरि संजीवनी के माध्यम से हम आज आपके सामने धान फसल की विस्तृत जानकारी लेकर आए। तो साथियों, आज की इस वीडियो में हम पूरी तरह से जानकारी लेंगे धान फसल की। धान की फसल में हरि संजीवनी के कौन से प्रोडक्ट कब और कैसे इस्तेमाल करने हैं, उससे क्या लाभ मिलने वाले हैं। साथ ही धान की फसल के ऊपर वीडियो प्ले आएगा, या वॉइस கேக்குதா? அந்த வீடியோ प्ले ஆகுதா? ஹலோ, யார் கேக்குறீங்களா? प्ले ஆகுதுனே. ஓகே, थैंक यू. சோ என் பேர் நிதின் தலைக்கர். இன்னைக்கு நெல் பயிர் எப்படி விளைவிக்கிறதுன்னு நான் சொல்லி தரேன். अलग अलग बीमारियां हैं, उन बीमारियों के बारे में और उनके ऊपर क्या उपचार करने चाहिए, इसके बारे में हम विस्तृत जानकारी लेंगे। तो सबसे पहले हम शुरुआत करते हैं धान फसल की उत्पादन और गुणवत्ता कैसे बढ़ाई जाए। क्योंकि जब किसान धान की फसल करते हैं तो उनके सामने एक मकसद होता है, उनका उद्देश्य होता है कि उनको ज्यादा से ज्यादा उत्पाद निकलनी चाहिए, साथ ही उसकी गुणवत्ता भी अच्छी आनी चाहिए। इसीलिए किसान हर साल ज्यादा से ज्यादा रासायनिक खादों का इस्तेमाल करते हैं, ज्यादा से ज्यादा खर्चा करते हैं। लेकिन अगर देखा जाए तो केवल खर्चा ही बढ़ता है। விவசாயம் செய்யறப்ப ஒவ்வொரு வருஷமும் ஈல்டு அதிகமா வரணும். ஏன்னா செலவு கூடிக்கிட்டே போகுது. செலவு கூட்டுறதுக்கு வருமானம் அதிகம் வரணும். அது காரணத்தினால ஈல்டு அதிகமான ஒரு ஆசையில அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் போடக்கூடிய உரங்களையும் போடக்கூடிய மருந்துகளையும் அளவு கூட்டிக்கிட்டே போறாங்க. की तुलना में जो उत्पाद बढ़नी चाहिए वो उत्पाद हर साल घटती जा रही है। तो ऐसा क्यों होता है? खर्चा तो बढ़ता जा रहा है, खादों का प्रमाण भी बढ़ता जा रहा है, मात्रा बढ़ती जा रही है, उसके बावजूद भी ये उत्पाद जो है वो उत्पाद क्यों घटती जा रही है? ஆனா ஒவ்வொரு வருஷமும் விளைச்சலை கூட்டுறதுக்கு மருந்துகளையும் உரங்களையும் அதிகமாக்கிட்டே போறாங்க, செலவு கூடிக்கிட்டே போகுது. ஆனா செலவு தான் கூடுது,
உரம்தான் அதிகம் போடுறாங்களே ஒழிய விளைச்சல் அதிகமா ஆக மாட்டேங்குது. அது ஏன் இந்த மாதிரி நடக்குது? அது என்ன காரணம்? விளைச்சல் அதிகமாகிறதுக்கு செலவு அதிகம் பண்ணி உரம் அதிகமா போடுறோம், ஆனா விளைச்சல் கூட மாட்டேங்குது. அப்ப அது என்ன காரணம்? ஏன் அதிக உரம் போட்டும் விளைச்சல் கூடல? इधर हमारा व्यवसाय की सुविधा। अगर हमें उत्पाद बढ़ानी है तो हमें सबसे पहले ये जानना पड़ेगा कि उत्पाद क्यों घटती जा रही है, उत्पाद घटने के क्या क्या कारण है। तो उसमें सबसे पहले जो कारण है, आज अगर हम किसी भी किसान के पास जाते हैं तो किसान हमें ये की चीज बोलते हैं, जमीनें तो खराब हो चुकी है। मतलब कि जो जमीनें हैं, जमीनें सख्त हो चुकी है, जमीनें कठोर हो चुकी है। तो ऐसी सख्त और कठोर जमीनों में हम कितना भी खादों का इस्तेमाल करें, वो खादें हमारे फसलों को नहीं ஒவ்வொரு मिलती। வருஷமும் விளைச்சல் குறைஞ்சிக்கிட்டே போகுது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல முதல் காரணம் மண்ணு கெட்டு போனதுனால. ஏன் மண்ணு கெட்டு போச்சு? மண்ணினுடைய தன்மைகள் என்ன இருக்கணுமோ, எந்த அளவுல இருக்கணுமோ அந்த அளவு இல்லாதனாலையும், மண்ணினுடைய அளவுக்கு அதிகமான உரங்களை உபயோகப்படுத்துறதுனாலையும் மண்ணு கெட்டு போச்சு. மண்ணு கெட்டு போனதுனால மண்ணுனால சத்துக்களை எடுத்து தர முடியாதனால சத்துக்கள் கிடைக்காம செடிகள் விளைச்சல் குறையுது. क्योंकि वो अब घुलनशील स्वरूप में हमारे जमीन में पड़े रहती है और इसी वजह से जमीन और भी कठोर बनती जाती है और जो जमीन की उपजाऊ क्षमता होती है ये घटती जाती है। दूसरी चीज है कि फसलों में जो फसलों का जो परिपूर्ण पोषण होना चाहिए, पौधों का जो परिपूर्ण पोषण होना चाहिए, उस परिपूर्ण पोषण में आज कमी आ रही है। और तीसरा कारण है कि पानी का पीएच लेवल बढ़ चुका है, कई जगह पर वो अल्कलाइन बन चुका है, कई जगहों पर वो एसिडिक बन चुका है। यानी कि कुछ जगह पर पीएच लेवल बढ़ चुका है, कुछ जगह पर पीएच लेवल कम हो चुका है। तो साथियों, हम ரெண்டாவது जो காரணம் पानी छिड़काव के செடிகளுக்கு लिए இந்த அளவு சத்துக்கள் கிடைக்கணுமோ அந்த சத்துக்கள் கிடைக்கல. சத்துக்கள் கிடைக்காதனால செடியினால வளர்ச்சி தர முடியல. வளர்ச்சி தர முடியாதனால செடிகள் முடியுது. மூணாவது காரணம் தண்ணீர். தண்ணீர் பூமிக்கு அடியிலிருந்து எடுக்கிறோம். நம்ம ஒரு காலத்துல ஆட்டு பாசனம் பண்ணோம், அப்புறம் குளத்து பாசனம் பண்ணோம், ஏரி பாசனம் பண்ணோம், அப்புறம் நமக்கு தெரிஞ்சு கிணற்று பாசனம் பண்ணாங்க. ஆனா இப்ப எல்லாமே போய் இப்போ போர்வெல் பாசனம் ஆகி போச்சு. இந்த போர்வெல் நிலத்துக்கு நிலம் 10 அடிக்கு ஒரு போரை போட்டு 100 அடிக்கு கீழே இருந்து போர்வெல் எடுத்து அது அசிடிட்டி தண்ணியை நம்ம பூமிக்கு மேல போடுறதுனால, அமில தண்ணியை போடுறதுனால விளைச்சல் குறைஞ்சிட்டு போறது பெரிய காரணம் இந்த போர்வெல் इस्तेमाल करते हैं, उस पानी का जो पीएच होता है वो न्यूट्रल होना चाहिए, यानी कि बैलेंस होना चाहिए। अगर ये पीएच बैलेंस नहीं होता है तो हम जो भी दवाइयाँ उस पानी में मिलाकर छिड़काव करते हैं तो उसके उस जो दवाइयाँ होती है उन दवाइयों की कार्य क्षमता कम हो जाती है। उस वजह से कोई भी दवाई का छिड़काव करने के बावजूद भी उन दवाइयों के परिणाम किसानों को नहीं मिलते हैं, फसलों के ऊपर उसके रिजल्ट अच्छे नहीं मिलते हैं। तो आज किसानों के सामने एक ही समस्या है, अगर धान फसल की उत्पाद बढ़ानी है तो कैसे बढ़ा सकते हैं, कैसे धान की उत्पाद बढ़ा सकते हैं। इसीलिए हम हरित संजीवनी के माध्यम से किसानों को उत्पाद और गुणवत्ता बढ़ाने हेतु एक सम्मिश्र ऑर्गेनिक खेती का विकल्प देते हैं, जिसमें रेगुलर इस्तेमाल की जाने वाली खादों में 30% तक खादों की मात्रा कम कर देनी है और उसके बदले में हरित संजीवनी प्रोडक्ट्स का इस्तेमाल करना है, जिससे फसलों की जो उत्पाद होती है और गुणवत्ता होती है वो 30 से 50% तक आसानी के साथ बढ़ जाती है। तो इससे किसानों का जो खर्चा होता है, खर्चा कम करने में भी फायदा मिलता है, साथ साथ किसानों को जो उत्पाद बढ़नी चाहिए, जमीन की क्वालिटी बढ़नी चाहिए, ये सब चीजें தண்ணியினுடைய pH கெட்டு போனதுனால நம்ம தண்ணீரை எந்த மருந்து அடிச்சு கலக்குறாங்கன்னா அது வேலை செய்யாத காரணத்தினால நமக்கு ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது. ரெண்டாவது, இவ்வளவு செலவு பண்ணியும் வருஷம் 10% 20% ஈல்டு குறைஞ்சிக்கிட்டே போகுது. இப்ப விவசாயிகள் இதே செலவுல நம்ம அரிசினி ப்ராடக்ட் அப்ளை பண்றப்ப அவங்களுக்கு 30% 50% செலவை குறைச்சு
விவசாயிகளுக்கு ஒரு பெரிய பலனா நம்ம தரலாம். விவசாயிகள் செய்யக்கூடிய செலவுல 30% இருந்து 50% நம்ம செலவை குறைக்கிறதுக்கு நம்மகிட்ட வழி இருக்கு. किसानों के लिए फायदेमंद हो जाती है। तो यही चीजें किस तरह से होती है, क्यों होती है और इसके लिए हमें क्या करना है। तो आप देखिए, फसल कोई भी हो, अगर फसलों की उत्पाद बढ़ानी है तो सबसे जरूरी महत्वपूर्ण 3 चीजें होती है। अगर इन 3 चीजों के ऊपर अगर काम किया जाता है तो 100% जो फसलों की उत्पाद होती है वो भी बढ़ती है, साथ साथ उसकी गुणवत्ता भी बढ़ती है। तो इसके लिए जरूरी जो 3 चीजें हैं, उसमें पहले है जमीन का स्वास्थ्य यानी कि सॉइल हेल्थ, दूसरा है पौधों का स्वास्थ्य मतलब कि प्लांट हेल्थ, पौधों का परिपूर्ण पोषण, और तीसरी है पानी का स्वास्थ्य यानी कि पानी का जो पीएच लेवल है वो मॉडरेट होना चाहिए। तो अब एक एक के ऊपर हम काम बात करेंगे और हर एक வெள்ளத்தில் அதிகப்படுத்துறதுக்கு 3 வகையான பொருட்கள் நம்ம கவனம் செலுத்துறோம். ஒன்று மண்ணுடைய ஆரோக்கியம், மண்ணினுடைய பிஹெச் ஆர்கானிக் கரைப்பனை கூட்டணும், செடிகளுடைய ஆரோக்கியம், செடிகளுக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம வழிவகுக்கணும். மைக்ரோ மேக்கரா ரெண்டுமே. வாட்டர் ட்ரீட்மெண்ட், வாட்டருடைய பிஹெச்சை பேலன்ஸ் பண்ணி, இது 3ஐயும் நம்ம செஞ்சாலே நமக்கு பெரிய ஒரு ஈல்டு வர்றது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுடைய வாழ்க்கை தரத்தை மாற்ற அளவுக்கு இதில் சக்தி இருக்கு. நம்ம வந்து ஒன்னொன்னா பார்ப்போம். முதல்ல सॉइल हेल्थ பத்தி பார்ப்போம். हरिश्चंद्र का प्रोडक्ट फायदेमंद है, ये चीजें हम देखेंगे इसमें। तो सबसे पहले शुरुआत करते हैं हम सॉइल हेल्थ यानी कि जमीन का आरोग्य, मिट्टी का आरोग्य। धान फसल की उत्पाद और गुणवत्ता बढ़ाने के लिए पहली महत्वपूर्ण चीज है जमीन का आरोग्य, मतलब कि जमीन की उपजाऊ क्षमता। किसान जमीनों में हर साल ज्यादा से ज्यादा रासायनिक खादों का इस्तेमाल कर रहे हैं और तुलना में जमीनों में जो गोबर की या कंपोस्ट खाद देनी चाहिए इसका इस्तेमाल बहुत ही कम कर दिया है। तो इस कारण जमीनों में जो अघुलनशील अन्न तत्व है उनकी मात्रा बढ़ती जा रही है, जिसकी वजह से जमीनें सख्त होती जा रही है, कठोर होती जा रही है और जमीनों का ऑर्गेनिक कार्बन कम होकर जमीनों की उपजाऊ क्षमता घट चुकी है। तो इसीलिए अगर उत्पाद बढ़ानी है तो जमीनों का आरोग्य सुधारना होगा, मतलब जमीनों की उपजाऊ क्षमता बढ़ानी होगी। ऐसा तभी होगा जब जमीनों में जो अघुलनशील अन्न तत्व है वो घुलकर फसलों को मिले और जमीनों का ऑर्गेनिक कार्बन बढ़कर जमीन की उपजाऊ क्षमता बढ़े। ये हुई पहली चीज जो फसलों के उत्पाद बढ़ाने के लिए। तो ஈல்டு அதிகமாகிறதுக்கு மண்ணை சரி பண்றதுக்கு மண்ணுடைய பீச் சரி பண்ணணும், மண்ணில் ஆர்கானிக் கார்பனை கூட்டணும். மண்ணில் ஆர்கானிக் கார்பனை கூட்டுறது மூலியமாக pH சரி பண்றது மூலியமாக மண்ணினுடைய வளத்தை கூட்டலாம். மண்ணுடைய வளம் கூட்டுறதுனால விவசாயிகளை போடக்கூடிய உரங்கள் அப்படியே செடிகளுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கு. அந்த மாதிரி செடிகளுக்கு மண்ணில் சத்துக்கள் போகிறதுக்கு மண் வளத்தை கூட்டணும். மண் வளத்தை கூட்டினா ஈல்டு வந்து ரொம்ப பெருகும். இது முதல் காரணம். इसके लिए अगर हमें जमीन की उपजाऊ क्षमता बढ़ानी है, जमीन का स्वास्थ्य अगर सुधारना है तो हमें धान में इस्तेमाल करना है हरी संजीवनी प्रक्रिया नंबर 1 250 ग्राम और सॉइल स्पेशल 500 ग्राम 1 एकड़ जमीन के लिए। இந்த மண்ணை வந்து நல்ல மண்ணா மாற்றணும்னா நம்ம என்ன செய்யணும்? மண்ணில் ஹரித संजीवनी ஸ்டேஜ் நம்பர் 1 250 கிராமையும் அது கூட सॉइल हेल्थ स्पेशल 500 ग्राமையும் மண்ணில் போடணும். இது போடுறது மூலியமாக धान की जो फसल की जाती है वो 2 तरीकों से की जाती है। धान फसल के जो 2 तरीके होते हैं, इसमें पहला जो तरीका है बहुत सारे किसान ये पहले तरीका का इस्तेमाल करते हैं, जैसे कि नर्सरी पद्धति। नर्सरी पद्धति में एक नर्सरी बेड तैयार किए जाते हैं जिसके ऊपर जो धान का जो सीड्स होता है, बीज होता है, उसकी बुआई की जाती है और ये नर्सरी बेड के ऊपर ये पौधे तैयार किए जाते हैं
तो जहां पर भी ये धान की नर्सरी की जाती है तो वहां पर हम क्या ट्रीटमेंट दे सकते हैं। तो देखिए धान नर्सरी की जब बुआई करते हैं तो बुआई करते समय या बुआई करते समय हमें 1000 स्क्वायर फीट जमीन के लिए गार्डन गोल्ड 500 ग्राम के 10 पाउच और सॉइल स्पेशल 250 ग्राम, ये दोनों एक साथ मिक्स करके हमें जमीन में देने हैं। तो गार्डन गोल्ड और सॉइल स्पेशल जमीन में देने से क्या नर्सरी को रिजल्ट मिलता है। तो देखिए जमीन में जो अगुणनशील घटक होते हैं उनका विघटन हो जाता है, जमीन पूरी तरह से भुरभुरी हो जाती है, जमीन की उपजाऊ क्षमता बढ़ती है, सूक्ष्म जड़ों की वृद्धि होती है, पौधों की संतुलित वृद्धि होती है और पत्तों का आकार बढ़ाने के लिए इसका फायदा मिलता है। तो आप यहाँ पर ये फोटो देख सकते हो, ये एक्चुअल इसी साल का ये फोटो है जहाँ नर्सरी में ये गार्डन गोल्ड और सॉइल स्पेशल का इस्तेमाल किया गया था। अब देखिए नर्सरी तैयार होने के बाद ये हमारे पहली मेथड चालू है धान की फसल करने की, जहां पर नर्सरी तैयार की जाती है। तो नर्सरी तैयार होने के बाद क्या किया जाता है, धान की ट्रांसप्लांटेशन किया जाता है, यानी कि जो पौधे होते हैं उनका ट्रांसप्लांटेशन मुख्य खेत में किया जाता है। तो उसे धान की रोपाई करना बोलते हैं। तो अब देखिए धान नर्सरी तैयार होने के बाद धान की रोपाई करते समय या रोपाई करने से 15 से 20 दिनों में हमें जमीन में हरी संजीवनी प्रक्रिया नंबर 1 250 ग्राम और सॉइल स्पेशल 500 ग्राम 1 एकड़ जमीन के लिए हमें इस्तेमाल करना है। अब धान की फसल करने का ये दूसरा तरीका देखिए आप, बुआई पद्धति, यानी कि डायरेक्ट सीडिंग मेथड। डायरेक्ट सीडिंग मेथड मतलब कि जो मुख्य खेत होता है वहां पर डायरेक्टली ये जो सीड्स होते हैं धान के, वो थ्रो वो आ, उसकी बुआई की जाती है। तो धान की बुआई करते समय या धान की बुआई करने से 15 से 30 दिनों तक हम जमीन में दे सकते हैं हरी संजीवनी प्रक्रिया नंबर 1 250 ग्राम प्लस सॉइल स्पेशल 500 ग्राम 1 एकड़ के लिए। अब देखिए ये जो மண்ணில் கவனம் கொள்ளும் மூலியமாக நர்சரி நெல் நாற்றங்கால் செய்கிறப்ப நமக்கு அபரிமிதமான வளர்ச்சியோட நல்ல ஆரோக்கியமான பயிர் கிடைக்குது. அது அது எடுத்து நட்ட பிறகு விவசாயிகள் வந்து விதையும் டைரக்டா விதைக்கிறாங்க, நாத்தாங்கால் மூலியமாகவும் நடுறாங்க நெல். ஸோ 2 வகை பயிருக்கும் நம்ம அதை செஞ்சு ஸ்டேஜ் நம்பர் 1 சாயில் ஹெல்த் ஸ்பெஷல் மண்டை டைரக்டா தர்றது மூலியமாக நமக்கு பெரிய மாற்றம். हम सॉइल स्पेशल हरी संजीवनी प्रक्रिया नंबर 1 ट्रांसप्लांटेशन वाली मेथड में या फिर बुआई वाली मेथड में जब जमीन में देते हैं तो इसका जमीन में इस्तेमाल कैसा करना है, क्योंकि कब करना है ये तो हमने देखा, लेकिन इसका इस्तेमाल जमीन में कैसे करना है। तो अब देखिए हरी संजीवनी प्रक्रिया नंबर 1 250 ग्राम सॉइल स्पेशल 500 ग्राम 1 एकड़ के लिए किसी भी रासायनिक खाद या ऑर्गेनिक या जैविक खाद के साथ मिलाकर दे सकते हैं, या फिर 40 से 50 किलो सूखी मिट्टी में मिलाकर भी हम दे सकते हैं। बहुत सारे जो किसान होते हैं, किसान हमें पूछते हैं कि धान फसल के लिए कौन सी खादें देनी चाहिए, क्योंकि फसल कोई भी हो उसको मुख्य खादों की जरूरत होती है, जैसे कि NPK नाइट्रोजन फास्फोरस और पोटास। अब देखिए ये जो NPK होते हैं ये इसेंशियल न्यूट्रिएंट्स होते हैं किसी भी फसल के लिए। ये किस माध्यम से मिलते हैं, तो NPK या तो रासायनिक खादों के माध्यम से मिलते हैं, या फिर कोई भी ऑर्गेनिक खादों के माध्यम से मिलते हैं, या फिर जो बायोलॉजिकल खादें होती है जैसे कि जैविक खादें, उन जैविक खादों के माध्यम से मिलते हैं। इसलिए हमें कुछ ना कोई तो खाद का इस्तेमाल जमीन में करना पड़ता है। क्यों करना पड़ता है, வந்து क्योंकि हमारे பயிர்களுக்கு फसल को जो NPK நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஸ் கண்டிப்பா கொடுத்தாங்க. இது வந்து நம்ம ஆர்கானிக் உரங்கள் மூலியமா தரலாம், பயோ ஆர்கானிக் உரங்கள் மூலியமா தரலாம், கெமிக்கல் உரங்கள் மூலியமா தரலாம். எந்த வகை உரத்தோடையும் சேர்ந்து கலந்து நம்மளுடைய அதே ஸ்டேஜ் வர ஒன்றையும் சாயில் ஸ்பெஷல் 500 கிராமையும் ஒன்றா சேர்த்தோ தனித்தனியாகவோ உரத்தோட கலந்து 1 ஏக்கருக்கு நம்ம செடி நட்ட விதை நட்ட 30 நாளைக்குள்ள எப்போ வேணாலும் 1 ஏக்கர்ல அப்ளை பண்ணலாம். அது இல்லாமல் 40-50 கிலோ மணலில் கூட கலந்து அப்ளை பண்ணலாம். NPK मुख्य अन्नतत्व होते वो हमारे फसल को मिलने जरूरी होते।
तो अब देखिए, तो मुख्य अन्न तत्व देने के लिए हम कौन से खादों का इस्तेमाल जमीन में किसान को सजेस्ट कर सकते हैं, अगर किसान पूछते हैं तो यूरिया 15 kg यानी कि 15 किलो, सिंगल सुपर फॉस्फेट 100 किलो यानी कि 2 बैग, और जिंक सल्फेट 5 किलो 1 एकड़ के लिए हम सजेस्ट कर सकते हैं। तो आप देखिए, हरित संजीवनी प्रक्रिया नंबर 1 और सॉइल स्पेशल जमीन में इस्तेमाल करने से हमें क्या क्या लाभ मिलते हैं। तो सबसे पहले देखते हैं हरित संजीवनी प्रक्रिया नंबर 1 के फायदे। इसमें जमीनों के लिए ये स्वास्थ्य सुधारक है। हरित संजीवनी प्रक्रिया नंबर 1 जमीनों के लिए स्वास्थ्य सुधारक है। किया गया है, और जो राइट हैंड है वो पौधों की जड़ें हम देख सकते हैं, पत्तों का आकार और उसके हाइट भी देख सकते हैं, जहां पर हरित संजीवनी प्रक्रिया नंबर 1 का इस्तेमाल किया गया है। तो ये सूक्ष्म जड़ों की वृद्धि होने के लिए हमें इसका लाभ मिलता है। अगर सूक्ष्म जड़ों की वृद्धि होती है तो पत्तों का आकार भी बढ़ता है, पत्तों की हाइट भी, लंबाई भी बढ़ती है। जमीन में जो फायदेमंद सूक्ष्म जीवाणु होते हैं उनकी पैदावार बढ़ाने के लिए हरित संजीवनी प्रक्रिया नंबर 1 का हमें लाभ मिलता है। जमीन की ह्यूमस लेवल बढ़कर ऑर्गेनिक कार्बन बढ़ाने में मदद मिलती है और जमीन की उपजाऊ क्षमता நண்பர்கள் இந்த மாதிரி நம்ம ஒன்னா நம்பர் போறப்ப செடிகளுடைய வளர்ச்சி, வேர்களோட வளர்ச்சி, இலைகளோட வளர்ச்சி, பச்சைத்தன்மை, மண்ணுல வந்து மண்புழுக்கள் உரங்கள் வருது, மண்ணில் ஆர்கானிக் கார்பன் கூடுறது, மண்ணில் பிஹெச் கூடுறது, இந்த மாதிரி பல வகையான நன்மைகள் இருக்கிறது மூலியமா நமக்கு இந்த போட்டோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உண்ணாமரம் மூலியமாக நமக்கு மண்ணிலையும் செடிகள்லையும் பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வரலாம். இந்த மாதிரி நம்ம வந்து மண்ணுடைய தன்மையை நம்ம கூட்டுறதுனால நமக்கு விவசாயிகளுக்கு பெரிய ஒரு வருமானம் வருது, பெரிய மாற்றம் வருது, விளைச்சல் பெருக்கிறதுக்கான ஒரு வழி. ஸோ இதுல வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வழிகள் மூலியமாக நம்ம விவசாயிகளுக்கு எடுத்து சொல்லி அவங்களுக்கு படிப்பு சொல்லி அவங்களுக்கு இருக்கணும் தெரியும். ஆனா அவங்க வந்து பாரம்பரியமா செய்வாங்க. ஆனா டெக்னாலஜி யூஸ் பண்ண மாட்டாங்க. டெக்னாலஜி யார் யூஸ் பண்றாங்களோ அவங்க மட்டும் செய்யும். விவசாயம் பெரிய 50 வருஷம் 60 வருஷம் விவசாயம் பண்றோம் சார்னா அது பெரிய கிடையாது. மிஷினை ஏன் கண்டுபிடிக்கிற நீ, ஏன் மிஷினை யூஸ் பண்ற நீ, பழைய ஒரே சில செய்ய வேண்டியது தானே. ஆனா டெக்னாலஜி மாறி ஆகணும். அப்ப டெக்னாலஜி மாறி ஆகிறப்ப நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யறப்ப நமக்கு பெரிய மாற்றங்கள் வரும் நண்பர்களே. ஸோ இன்னைக்கு நம்ம மண் வளத்தின் மூலியமாக எப்படி நம்ம பயிர்களுடைய வளர்ச்சி, பயிர்களுடைய குரோத்து, வேர்களுடைய குரோத்து, மண்ணுடைய வளம், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம அடுத்த வரக்கூடிய வகுப்புகள்லாம் நம்ம இன்னும் அருமையாக எப்படி நம்ம செடிகளுடைய குரோத்து மற்ற ஃபோலிக் ஆசிட் மற்ற ஸ்ப்ரே, அதாவது ஸ்டேஜ் நம்பர் 2, 3, 4 ஸ்ப்ரே, இதெல்லாம் எப்படி செஞ்சு அதன் மூலம் எப்படி மண் வளத்தை கூட்டுறது, அப்புறம் நீருடைய வளர்த்தை எப்படி கூட்டுறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து மண் வளத்தை மட்டும் பெருக்கிறது கூட்டலாம் வழி கண்டுபிடிச்சோம். நண்பர்களே, நீங்க இந்த பிசிக்கல் மீட்டிங், இந்த ஜூம் மீட்டிங் மூலியமா நீங்க தொடர்ந்து கவனிச்சு வரப்போ உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கு, நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தலாம். அரிசி பிசினஸ்ல பெரிய புரட்சி ஏற்படுத்தலாம். இன்னைக்கு இந்த அரிசி பிசினஸ் மூலியமா நான் நேற்று ஆந்திரா டூர் போயிட்டு இன்னைக்கு காலையில வந்தோடனே சார் மீட்டிங் கேட்டாரு, உடனே மீட்டிங் கொடுத்தேன். ஸோ ஆந்திரால அனந்தபூர், குண்டூர், மடக்சீரா, அனந்தபூர், நெல்லூர், தெனாலி, ஒங்கோல், காவேரி, இத்தனை இடத்துல நான் வேலை பார்த்து வந்திருக்கேன். எல்லா இடத்துல அரிசி டிஸ்ட்ரிபியூட்டர் ரொம்ப பிரமாதமாக கொண்டு போறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் சுலபா இருக்கீங்க. என்ன காரணம்? நீங்க வந்து அதை அவ்வளவு இன்ட்ரெஸ்டோட நீங்க வேலை செய்யல. அரசியல் திரும்ப உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும், பெரிய புரட்சி வரும், பெரிய ஒரு மகிழ்ச்சி வரும், சந்தோஷம் வரும், பெரிய ஒரு அருமையான வாய்ப்பை இழந்துடாதீங்க. ஸோ இந்த வாய்ப்போட கேட்டு அடுத்த மீட்டிங்ல கவனிக்கிறப்ப இதனுடைய நெக்ஸ்ட் பார்ட் 2வது பார்ட் நமக்கு கேட்கலாம். உங்களுக்கு அடுத்த டிரான்ஸ்லேஷன் நான் சொல்லி தர்றேன். ஸோ நிறைய விஷயங்கள் இப்போ இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ ஜெய் ஜவான், ஜெய் கிசான், ஜெய் ஆர்சிஎம். தேங்க்யூ நண்பர்களே. முரளி சார். சார் சார் முடியுதா? சார் இன்னைக்கு செக்ஷன் முடிஞ்சு, நாளைக்கு இதை அடுத்த மீட்டிங்ல இதை கண்டினியூ பண்ணலாம் சார். சரி, அப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சா?
இல்ல இந்த கம்ப்ளீட் பண்றதுக்கு இன்னும் 1 hour ஆகும் எனக்கு. இன்னைக்கு நான் சாயில்கள்ட்ட மட்டும் பண்ணி சொல்லி முடிச்சிட்டேன். பிளான்ட் ஹெல்த்தையும் ஸ்டேஜ் நம்பர் 2, 3, 4 ஃபுட் ஸ்பெஷல் ஸ்பிரமெக்ஸோட இதை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அடுத்த மீட்டிங்ல பார்க்கலாம். ஒரே மீட்டிங்ல முடிக்க முடியாது. இன்னும் 1 hour ஆகும். ஓகே. சரி, அப்ப நான் இது பண்ணிட்டா, கம்ப்ளீட் பண்ணிட்டா. ஆமா சார். நன்றி. நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க மேஜருக்கு.